Please turn with me to Proverbs chapter 22. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். And we'll begin with Proverbs 22 and verse 6. நீதிமொழிகள் 22:6. Train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Now we've been teaching on parenting. பிள்ளைகளை வளர்ப்பது குறித்து நாம் போதித்து வருகிறோம். Concerned about what the Bible says regarding parenting. பிள்ளைகளை வளர்ப்பது குறித்து வேதம் என்ன போதிக்கிறது அதை தான் கவனித்து வருகிறோம். The Bible puts it in these words, train up a child. வேதம் அதை இப்படியாய் சொல்கிறது, பிள்ளையானவனுக்கு பயிற்சி கொடு. So in talking about this, we talked about what training is not and what training is. அவங்க இதை பற்றி பேசும்போது தான் பயிற்சி என்றால் என்ன, என்னெல்லாம் பயிற்சி கிடையாது என்று பார்த்தோம். I told you there are two aspects to training up a child. பிள்ளையை பயிற்றுவிப்பதிலே ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது என்று சொன்னேன். One is the aspect where you control a child and bring the child's behavior under control so that he obeys authorities, the parental authority. முதலாவது என்னவென்று சொன்னால் பிள்ளையை கட்டுப்படுத்துவது, பிள்ளையை கட்டுப்படுத்தி பெற்றோருடைய அதிகாரத்துக்கு அவனை கீழ்ப்படிய பண்ணுவது என்று சொன்னேன். And then only you can teach a child. அதன் பிறகுதான் ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடியும். Without doing these two things effectively, you cannot train up a child. இந்த ரெண்டு காரியங்களை சரிவர செய்யாமல் பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. Our biblical teaching says that if you do not bring the child under control to parental authority, then it is difficult to teach a child. வேதம் என்ன போதிக்கிறது? பெற்றோருடைய கட்டுப்பாட்டின் கீழே பிள்ளையை கொண்டு வராவிட்டால் பிறகு அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது கடினமாக இருக்கும். To bring a child under control to parental authority is absolutely necessary. பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு பிள்ளையை கொண்டு வருவது என்பது மிக மிக அவசியம். In order to be able to teach the child and build upon that foundation. அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டி அந்த பிள்ளைக்கு பிற்பாடு கற்றுக் கொடுப்பதற்கு அது அவசியம். So let us begin to understand these things. இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள பார்ப்போம். Last week we began to, like last couple of weeks we talked about chastisement. கடந்த சில வாரங்களாக, 2 வாரங்களாக சிட்சையை குறித்து நாம் படித்து வருகிறோம். I gave you 6 scriptures and I want to read them quickly because I want to continue to talk about that. 6 வசனங்களை நான் கொடுத்தேன், அவைகளை வேகமாக வாசிக்க விரும்புகிறேன், ஏன்னா அதையே நான் பேச விரும்புகிறேன் தொடர்ந்து. Just to show you that chastisement is a concept that is there in the scriptures. அதாவது சிட்சை என்கிற இந்த கருத்து வேதத்தில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க முடியாது. I want to emphasize the fact that it is not the same as punishment for some wrong that is done. அதாவது தவறு செய்யும்போது கொடுக்கப்படுகிற தண்டனை அதுவும் சிட்சையும் ஒன்றல்ல என்பதையும் காண்பித்தேன். Punishment and chastisement are two different things. தண்டனை என்பது வேற, சிட்சை என்பது வேற. Chastisement is to bring the person in line to proper behavior. சிட்சை என்பது அந்த பிள்ளை ஒழுங்காய் நடந்து கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது. Punishment is to mete out a punishment for the damage caused or a crime that is done. தண்டனை என்று சொல்லும்போது ஏதாவது பாதிப்பு ஏற்படுதென்றால் அல்லது ஏதாவது குற்றம் புரிந்திருந்தால் அதற்கு ஏற்ற அளவுக்கு தண்டிப்பது. Punishment is totally different. தண்டனை என்பது முற்றிலும் வேற. Many parents do not understand this. பல பெற்றோருக்கு இது விளங்குவதில்லை. They are simply punishing the child for whatever he has done. பிள்ளை என்ன செஞ்சது உடனே தண்டிக்கறாங்க. And they think the punishment will do. தண்டனையே போதும் அப்படி நினைக்கறாங்க. But punishment is not our goal. Punishment may be given, but punishment is not our goal. To bring him in line under parental authority, bring him or her under proper parental authority, in obedience to parental authority, is what chastisement is used for. பிள்ளை தவறு செய்யும்போது தண்டிப்பது நல்லது, தண்டனை அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பெற்றோருடைய அதிகாரத்துக்கு பிள்ளையை கீழ்ப்படிய பண்ணுவதற்கு தேவை சிட்சை. அதுதான் அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். So punishment is not enough at all. ஆகவே வெறும் தண்டனை போதாது. You don't achieve anything much by punishment. தண்டிப்பதன் மூலமாக பெருசா ஒன்றும் செஞ்சிட முடியாது. You need to bring him under parental control. அவனை பெற்றோருடைய அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். Then only there is a future for the child. அப்பொழுதுதான் அந்த பிள்ளைக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கும். You see, the family is the most basic unit in this earth. பாருங்க, குடும்பம் என்பது உலகத்தில் இருக்க ஒரு அடிப்படை கட்டமைப்பு. Before the church came, family came. சபை வருவதற்கு முன்பதாகவே குடும்பம் வந்தது. Before nations came, family came. தேசங்கள் உருவாகும் முன்னர் குடும்பம் உருவாயிற்று.
before people groups came, family came. மக்கள் கூட்டம் வருவதற்கு முன்னாலே குடும்பம் வந்து விட்டது. Family is the thing upon which the whole nations and the world, everything is built upon. குடும்பத்தின் மீது தான் தேசங்களும் மற்ற எல்லாமே கட்டப்படுகிறது. And it is upon the family the church also is built upon. குடும்பத்தின் மீது தான் சபையும் கட்டப்படுகிறது. You see, it is families that make up a church congregation. சபை என்று சொல்லும்போது பல குடும்பங்கள் அதில் இருக்கிறது. So family is a basic unit. ஆகவே குடும்பம் என்பது அடிப்படை அமைப்பு. Therefore, proper order in the family is absolutely necessary. ஆகவே குடும்பத்திலே ஒரு சரியான ஒழுங்கு இருப்பது மிகவும் அவசியம். Let's quickly read these 6 verses. I want to talk about what keeps parents from chastising and bringing a child under control. இந்த 6 வசனங்களை சீக்கிரமாய் வாசித்துவிட்டு பெற்றோர் பிள்ளையை சிட்சித்து அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதை தடுக்கிறது என்ன என்பதை நாம் பார்க்க What is போகிறோம். the thing that causes them not to do it? அது சிட்சிக்காமல் இருக்கிறார்களே அதுக்கு என்ன காரணம்? I'll show you that. அதை காட்டுகிறேன். But let's read this. 2 Samuel chapter 7 verse 14. 2 சாமுவேல் 7:14. I'll be his father. God talks about how he will establish David's kingdom forever. தாவீதுடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கு ஸ்தாபிப்பதை குறித்து தேவன் பேசுகிறார் இங்கே. He says, I'll be his father and he shall be my son. If he commits iniquity, I will chasten him with the rod of men and with the blows of the son of men. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாட்டினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன், சிட்சிப்பேன். So the thought there is God's word through the prophet, and God says, I will chasten him. தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனுடைய எண்ணம் இங்கே வெளிப்படுகிறது. தேவன் சொல்கிறார், நான் அவனை சிட்சிப்பேன். In the Tamil Bible, sometimes it doesn't make the difference between chastisement and punishment. தமிழ் வேதத்திலே சில சமயத்திலே சிட்சைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசமே இல்லாமல் செய்து But there is விடுகிறது. a definite difference. ஆனால் நிச்சயமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. God says, I'll chasten him. தேவன் சொல்றார், நான் அவனை சிட்சிப்பேன். Why chasten him? ஏன் சிட்சை? God is not just in the business of just meting out punishment. தேவன் வெறும் தண்டனையை கொடுக்கிற வேலையில மட்டும் இல்ல. God is interested in us. God is interested in bringing us in line so that we will walk in his path, in the path of life and peace. தேவன் அவருடைய ஜீவ மார்க்கத்திலே சமாதானத்தின் வழியிலே நம்மை கொண்டு வருவதற்காக அதிலே தான் மிகவும் ஆர்வமா இருக்கிறார். If he has to just give punishment, he can wait and just throw us in hell, பாருங்க, அவர் தண்டிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து கொஞ்சம் காத்து இருந்து நம்ம நரகத்திலே தூக்கி போட்டுடலாம். That will be enough punishment. அதுவே போதுமான தண்டனை. God's purpose is not just punishment. God's purpose is chastisement to bring us in line, in order, under authority, so that we live a good blessed life. வெறும் தண்டனை கொடுப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனுடைய நோக்கம் என்ன? நம்மை சிட்சித்து அதன் மூலமாக தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக அந்த பெற்றோருடைய அந்த நம்மை கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வருவது, அதான் தேவனுடைய நோக்கம். So chastisement is not bad. It's not evil. ஆகவே சிட்சை என்பது மோசமானதல்ல, அது தீமையும் அல்ல. Because its purpose is something wonderful. ஏனென்றால் and it is good for the child. சிட்சையின் நோக்கம் மிகவும் அருமையான ஒன்று, அது அந்த பிள்ளைக்கு நல்லது. It is to bring the child under control so he'll be living a blessed life in the future. அந்த பிள்ளையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், அப்போதான் அவனுடைய எதிர்காலம் பாக்கியமா இருக்கும். So here we read that God is a God who chastens. ஆகவே இங்கே வாசிக்கிறோம் தேவன் சிட்சிக்கிற தேவன் என்று. Not just to give punishment but to bring him in line so that he'll live well. வெறும் தண்டிக்கிற தேவன் அல்ல, அவன் நன்றாய் வாழும்படி அவனை நம்முடைய வார்த்தைக்கு இணங்க பண்ணும்படி செய்கிறார். Now go to the book of Proverbs. இப்போ நீதிமொழிகளுக்கு செல்வோம். Chapter 13. 13ஆம் அதிகாரம். You need to take these verses down so you may look at them and consider them. இந்த வசனங்களை எழுதி கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் அவைகளை பார்த்து படிக்க முடியும். I say this because some people have it in their mind that chastisement is bad. ஏன்னா சொல்லனா சிலருடைய மனசுல என்ன எண்ணம், சிட்சையே தவறு, மோசம். So look at this. அவை இதை கவனிங்க. He who spares his rod hates his son, but he who loves him disciplines him promptly. பிரம்பை 24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். Now some translation says he disciplines him early. சில மொழிபெயர்ப்புகள் அவனை ஆரம்பத்திலேயே தண்டிக்கிறான் என்று சொல்லுகிறது. So when he is very young, that is when you need to chastise him. ஆகவே அவன் ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது அப்பதான் அவனை சிட்சிக்கணும். How to chastise? எப்படி சிட்சிப்பது? It says when parental authority is disobeyed and when the child refuses to come under parental authority, sometimes force has to be applied, therefore a rod is used, it says. அதாவது பெற்றோருடைய அதிகாரத்துக்கு பிள்ளை கீழ்ப்படிய மறுக்கும் போது சில சமயங்களில்
அப்பொழுதுதான் பிரம்பை கையாட வேண்டிய அவசியமே ஏற்படுகிறது. Not just to beat him because you are angry, but just to bring him under parental authority, to show him how important it is ஏதோ to obey. உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க கோபப்பட்டதால அவன் அடிச்சிடக்கூடாது. அவன் கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோருடைய அதிகாரத்துக்கு கீழே அவன் வர வேணும், அதுக்காக அடிக்க வேணும். So it says, he who spares his rod hates his son. ஆகவேதான் சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். Totally opposite of the view of the world, where people say that if you never take a cane or never take a rod, you're good, and if you take a rod, you're bad, they say. உலக கருத்துக்கு முற்றிலும் எதிராக இங்க இருக்கு. உலகம் என்ன சொல்லுகிறது? நீ பிரம்பை எடுக்கலனா தான் நீ நல்லவன், பிரம்பை எடுத்தா நீ மோசமானவன். Even the child will tell you that. பிள்ளையும் அப்படிதான் சொல்லுது. But the child, when he grows up, he will tell you that you were good. ஆனா He will tell you that you were good. ஆனா பிள்ளை வளர்ந்த பிறகு அவன் சொல்லுவான் நீங்க நல்லதை செஞ்சீங்க அப்படின்னு. I was visiting another family the other day. There was a man about 30 years old. He told me, எங்க அப்பா பட்டை எடுத்துருவாருங்க. அவன் நல்ல மனுஷன், நல்ல காலம் அப்படி பண்ணாரு, அதனால தான் ஒழுங்கா இருக்கிறேன் இப்போ. He never let me transgress. He never let me go in the wrong way. அவர் சொல்லுகிறார், என்னை அவர் தவறான வழியில போக விட்டதே கிடையாது. He'll always be on top of me. Want to know everything. எப்போதும் பின்னாலே இருப்பார், என்ன செய்யற ஏது செய்யறன்னு பார்த்துட்டே இருப்பார். Bring me in line. என்ன சரியான வழி கொண்டு வந்துருவார். So it is correct, he says. ஆகவே அவர் செஞ்சது சரிதான்னார் அவரு. You know, many people will realize it only later. பலர் பிற்பாடு தான் அதை உணர்வார்கள். No child agrees with you that chastening is good for him. எந்த பிள்ளையும் சிட்சை எனக்கு நல்லதுன்னு ஒத்துக்காது. No. Have you ever seen a child that says, yes daddy, it's good for me, do it? எந்த பிள்ளையா சொல்ல கேட்டீங்களா, அப்பா இது எனக்கு ரொம்ப நல்லது, அப்படியே செய்யுங்கன்னு? No. கிடையாது. But the father does it. ஆனா அப்பா அதை செய்கிறார். Why? Because he loves his son. ஏனென்றால் பிள்ளை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். Loving has to do with bringing him in line so that he can live better tomorrow. அன்பு என்ன செய்கிறது? அவனை வார்த்தை கீழ்ப்படிய பண்ணுகிறது. ஏன்னா அப்பதான் அவனுடைய நாளைய வாழ்க்கை நன்றா இருக்கும். Chapter 19 verse 18. 19:18. Chasten your son while there is hope, and do not set your heart on his destruction. நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிட்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. Chasten him while there is still hope. நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவனை சிட்சை செய். Don't let him go without chastening in his early days in his life. அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலே அவனை சிட்சிக்காமல் இருந்து விடாதே. There is hope. நம்பிக்கை You இருக்கு. can bring him in line. நீ அவனை உனக்கு கீழ்ப்படுத்த முடியும். A child may be completely out of control, but you can bring him in line if you will just do your part and be diligent in applying the force and applying the chastisement principle. ஒரு பிள்ளை ஒருவேளை கொஞ்சம் கூட அடங்காமல் இருக்கலாம், ஆனால் பிரம்பை கையாடும் போது சிட்சை நாம் செய்யும் போது அவனை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். Chapter 22 verse 15. 22 நீதிமொழியில் 22:15. Foolishness is bound up in the heart of a child, the rod of correction will drive it far from him. பிள்ளையின் நெஞ்சில் மதியினை ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு வெகு தூரம் அகற்றும். Again it's talking about the rod. மறுபடியும் இங்கே பிரம்பை பற்றி பேசுகிறது. The nature of a child is sin nature. பிள்ளையினுடைய தன்மை இந்த தன் பாவ சுபாவம். By birth it comes. பிறப்பிலேயே அது வந்துருது. So the rod is necessary to bring him under control sometimes. ஆகவே அவனை கட்டுக்குள்ள கொண்டு வர சில சமயத்துல பிரம்பு அவசியப்படுகிறது. Chapter 23 verse 13 and 14. 23, 13, 14. Do not withhold correction from a child, for if you beat him with a rod he will not die. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். Now do you think all these verses are just ancient illiterate people talking something that doesn't work today? இந்த வார்த்தைகள்லாம் ஏதோ பழங்காலத்து ஆட்கள் அவங்க சொல்லிட்டு போன வார்த்தைகள், இன்றைக்கு இதெல்லாம் உதவாது அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? No, people are the same always. மக்கள் எப்போதுமே அப்படிதான் இருக்காங்க. God's principles are eternal and they work. தேவனுடைய பிரமாணங்கள் மாறாதவைகள், அவைகள் எப்போதும் வேலை செய்கிறது. So God's principle says that you must do this. ஆகவே தேவனுடைய கோட்பாடு என்ன சொல்கிறது? நீ இதை செய்ய வேண்டும். Don't withhold correction. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. If you beat him with a rod, he will not die. He will in fact live well. அவன் பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான், மாறாக நன்றாய் வாழ்வான். Chapter 29 29 verse 15. 15. The rod and rebuke gives wisdom, but a child left to himself brings shame to his mother. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.
Last week we talked about the wrong ways, wrong purposes in chastising a child. கடந்த வாரம் ஒரு பிள்ளையை சிட்சிக்கும் போது அதில் உள்ள தவறான நோக்கங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்த்தோம். We don't chastise a child to cause pain, அதாவது பிள்ளைக்கு வலி உண்டாக்க வேண்டும் என்று சிட்சிப்பது or கிடையாது, to make stripes, அல்லது தழும்பு உண்டாக்க வேண்டும் என்று சிட்சிக்க கூடாது, to bring tears or sorrow, அல்லது அவனை துக்கப்பட வைக்கணும், கண்ணீரை கொண்டு வரணும், அதுக்காக சிட்சிக்க கூடாது, to vent your anger and frustration, உங்களுடைய கோபத்தையும் விரக்தியையும் வெளிப்படுத்துவதற்கு அவனை சிட்சிக்க கூடாது, or even to punish. You don't chastise even to punish. அல்லது தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் சிட்சிக்க கூடாது. Do you know punishment can be given without taking the rod? பாருங்க, பிரம்பு எடுக்காமலே தண்டனை கொடுக்கப்பட முடியும், தெரியுமா? Nowadays the biggest punishment you can give a child is to deny or refuse the privilege of watching his favorite TV show for 1 week. இப்பெல்லாம் பிள்ளைக்கு என்ன தண்டனைன்னா, அவனுக்கு பிடிச்ச டிவி நிகழ்ச்சியை ஒரு வாரம் நீ பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாலே போதும், அதான் மிகப்பெரிய தண்டனையே. நீங்க அடிச்சாலும் அவன் சகிச்சுக்குவான். ஆனா இந்த டிவியை பார்க்காதன்னா அவனால அந்த தண்டனையை அவனால ஜீரணிக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய தண்டனை அது. So punishment can be given without taking the rod. ஆகவே பிரம்பை எடுக்காமலேயே தண்டனையை கொடுக்க முடியும். Some kids love ice cream, and if you deny them ice cream for 1 month, சில பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா உயிர், ஒரு மாசம் வாங்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க, that is a big punishment. அதான் ரொம்ப பெரிய தண்டனை. It's a huge punishment for some children. சில பிள்ளைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய தண்டனை. So understand the difference between punishment and chastisement. ஆகவே தண்டனைக்கும் சிட்சைக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். You can punish a child without ever using a rod. ஒரு பிரம்பை பயன்படுத்தாமலே ஒரு பிள்ளையை தண்டிக்க முடியும். You can tell him to go sit in his room all evening and not come out. That is a big punishment. சாயங்காலம் வெளியே வரக்கூடாது, ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க, அதே ஒரு பெரிய தண்டனை. Because all his friends are waiting out there with a cricket bat. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில கிரிக்கெட் பேட்டோட இருக்காங்க. And you tell him to sit in his room, that if he comes out, he will not be allowed, you know. Put him there. நீ ரூமுக்குள்ள உட்காரு, வெளியே வரவே கூடாதுன்னு சொல்லுங்க. Big punishment. அதுவே பெரிய தண்டனை. See, you can punish him, you know, every time. Literally you can punish him. Almost 99% of the time you don't have to use the rod at all for punishment. தண்டனை கொடுப்பதற்கு ஏறக்குறைய 99% நாம் பிரம்பை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. How many of you understand that? எத்தனை பேருக்கு அது விளங்குது? You don't have to take the rod at all to punish him. தண்டிக்க பிரம்பை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. But a lot of parents have misunderstood chastisement and punishment, so they take the rod because he's done something wrong, they want to punish him now. ஆனா நிறைய பெற்றோர் சிட்சைக்கும் தண்டனைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரியாதனால தப்பு செஞ்சிட்டான், ஆகவே அவனை தண்டிச்சே ஆகணும், பிரம்பு எடுன்றாங்க. No, there are very clever, effective punishments given to children other than using the rod. பிரம்பு எடுப்பதற்கு மேலாக பிள்ளையை தண்டிக்க இன்னும் பல நல்ல உபயோகமுள்ள முறைகள்லாம் இருக்கு. In America, the children, when they do something wrong in the school, the worst punishment, you know, the children hate this punishment. They would rather take a few beating. The worst punishment is after the school is out at 3 o'clock, they have to sit in the office with the office workers till 4 or 4:30. அமெரிக்கால பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை தர்மா, அடிச்சா கூட வாங்கிப்பாங்க. நான் இந்த தண்டனை என்னன்னா, 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 4-4:30 மணி வரைக்கும் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். வாய் திறந்து ஏதாவது பேசினா போச்சு, அப்புறம் நாளைக்கும் உட்காரணும். You know, this is big punishment. அது பெரிய தண்டனை. Without it, they can't take a rod. You know, it's illegal to take a rod, so they give clever punishments. அங்க பிரம்பு எடுக்கிறது வந்து சட்டத்துக்கு விரோதமானது, ஆகவே ரொம்ப தந்திரமா தண்டிக்கிறாங்க. So punishment and chastisement are two different things. ஆகவே தண்டனை என்பது வேற, சிட்சை என்பது வேற. So think about it very clearly. அது ரொம்ப தெளிவா அதை பற்றி யோசித்து பாருங்க. The Bible says that you must chastise a child. We are teaching about chastisement, not punishment. பாருங்க, நாம் சிட்சையை குறித்து போதிக்கிறோம், தண்டனை குறித்து அல்ல. வேதம் சொல்லுது கண்டிப்பா பிள்ளையை சிட்சித்தே ஆகணும். You can invent 1,000 ways to punish a child and make him feel sorry for what he has done. ஒரு பிள்ளையை தண்டிக்க 1000 வழிகளை கண்டுபிடிச்சிட்டு அவனை வருத்தப்பட துக்கப்பட வைக்கிறோம் நாம. Yes, you can bring him in line that way. அதாவது அந்த விதத்துல அத 1000 வழிகளை கண்டுபிடிச்சு தண்டிச்சு அப்படியே கொண்டு வரலாம். But the thing is, chastisement is necessary. ஆனால் சிட்சை அவசியம். Chastisement is different because the purpose of chastisement is to bring him in line under parental authority. சிட்சை ஏன் அவசியமா இருக்குன்னு சொன்னா, அப்போதான் பெற்றோருடைய அதிகாரத்தின் கீழே அவனுடைய சொற்படி அவனை கேட்க வைக்க முடியும். Now, you know, we began with Hosea 4:6, if you remember. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சப்போ ஓசியா 4:6 தான் ஆரம்பிச்சோம். What does it say? அது என்ன சொல்லுகிறது? My people perish because of lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். Have you ever thought of that? என்னையாவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? People don't perish because someone has kept witchcraft. யாரோ பில்லிசூனி வச்சிருந்தனால மக்கள் சங்காரமாகல. No, believers, you're bigger than any witchcraft, any devil.
எந்த ஒரு பிசாசு பில்லி சுனித்தை விட நீங்க ரொம்ப பெரியவங்க. Then why do Christian families suffer? Why do the children go wrong? Why they are out of control? Why they are not living a blessed life? பிறகு ஏன் பெற்றோர் அவதிப்படுகிறார்கள், பிள்ளைகள் கட்டுக்கடுக்காமல் போகிறார்கள், ஏன் ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது? Not because some devil is doing something, no, it is because we have no knowledge of these things. ஏதோ பிசாசு ஏதோ பண்ணிட்டான்னு கிடையாது, இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நமக்கு அறிவில்லாதனால தான் இப்படி எல்லாம். Because we don't understand these things and we have not learned these things. இந்த காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை, இவைகளை கற்றுக்கொள்ளவில்லை, அதுதான் பிரச்சனையே. Now, one of the things that we need to understand is that chastisement is absolutely necessary. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த சிட்சை மிக மிக அவசியம். Every parent has to recognize ஒவ்வொரு that. பெற்றோரும் அதை உணர வேண்டும். Every parent has to recognize that the rod of chastisement is the thing that brings the child under control. அதாவது இந்த சிட்சை என்னும் பிரம்புதான் பிள்ளையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டும். Now, many parents do not chastise. பல பெற்றோர் சிட்சிப்பதே கிடையாது. They think that there are other ways to bring the child in line. என்ன நினைக்கிறாங்க, பிள்ளையை கட்டுக்குள்ள கொண்டு வர வேற சில வழிகள்லாம் இருக்கு. You know, they do not know God's word and what it teaches about chastisement. They have never heard a teaching like this. தேவனுடைய வார்த்தை சிட்சை குறித்து என்ன போதிக்கிறதுலாம் தெரியாது, இப்படிப்பட்ட போதனைகளையும் கேட்டது கிடையாது. This is God's law, God's authority. The maker tells us what to do. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரமாணம், நம்மை உண்டாக்கினவர் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்றாரு. So they don't listen to it. They totally lack the knowledge. ஆகவே இதெல்லாம் கேட்பது கிடையாது, இது குறித்த அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. Therefore they neglect the child by neglecting to deal with him. ஆகவே பிள்ளையை சரிவர கவனிக்காமல் விட்டதன் மூலம் அவனை அவர்கள் நிராகரிக்கிறார்கள், They புறக்கணிக்கிறார்கள். have not chastised him when the opportunity arose. சமயம் ஏற்படும் போது சிட்சிக்க தவறிவிட்டார்கள். When the fellow shows passive or active rebellion in some form, that is the opportunity I told you. நான் சொன்னேன் இல்லையா, பிள்ளை முரட்டாட்டத்தை அமைதியாகவோ அல்லது வெளிப்படையாகவோ காண்பிக்கும் போது அது ஒரு வாய்ப்பு. That every time there is rebellion, every time he shows his face and says, you know, that's the opportunity for you to bring him in line, to bring him, put him under control. ஒவ்வொரு முறையும் அவன் மூஞ்ச காமிக்கும் போது, அதாவது ஏதாவது செய்யும் போது, அப்பதான் உடனடியாக அவனை கட்டுக்குள்ள கொண்டு He வரணும். doesn't have to do something big, just that attitude of rebellion has to be brought under control. பெருசா ஒன்றும் அவன் செய்ய தேவையில்லை, அந்த முரட்டாட்ட குணத்தை வெளிப்படுத்தும் போதே அவனை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். I believe there are three things that is stopping parents from doing that. நான் நினைக்கிறேன் பெற்றோர் சிட்சிக்காதபடிக்கு அவளை தடுப்பது மூன்று காரியங்கள் என்று. Three things. மூன்று காரியங்கள். The first thing is that they are ignorant of God's way. முதலாவது காரியம் என்னன்னா, அவர்கள் தேவனுடைய வழியை அறியாதவர்களா இருக்கிறார்கள். You know, if you don't know what God has said, then you won't do what God has said. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது நீங்கள் அறியாமல் போகும்போது தேவன் சொல்வதை நீங்கள் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. Now I've seen parents who use chastisement not because they learnt it from God's word, but because their parents chastised them, their parents brought them in line, brought them under control, so they have kind of learnt that this is a principle of life, even though they have not learnt it from God's word. நான் சில பெற்றோரை பார்த்திருக்கேன், அவங்க பிள்ளையை சிட்சிக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை சிட்சை குறித்து பேசுகிறதுனால அதை அறிந்து கொண்டு அதனால் அவங்க சிட்சிப்பது கிடையாது. அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களை சிட்சித்து இருக்காங்க, அதன் மூலமா இவங்க நல்லா இருந்ததுனால இப்போது இவர்களும் இவருடைய பிள்ளையை சிட்சித்து நல்லா வாழ வைக்க பார்க்கறாங்க. This is something they have learnt. இதை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காரியம். That is good, at least they do it. அது நல்லது, என்ன அப்படி சிட்சிக்கிறாங்கல்ல, அதையாவது செய்றாங்களே. But the thing is, the child must get the truth that chastisement is God's idea and that obedience is important to God. The child, you must convey it to the child. அது ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, சிட்சை என்பது தேவனுடைய எண்ணம், தேவன் கீழ்ப்படிதலை விரும்புகிறார் என்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை பிள்ளைக்கு நாம் விளங்க வைக்க வேணும். That is why it is not enough to just chastise him by learning it from your parents, but it is important to convey the idea that parental authority and obedience to it is God established principle. Therefore you are insisting on it. அதாவது என்னுடைய பெற்றோர்கிட்ட கற்றுக்கொண்டு ஆகவே நான் சிட்சிக்கிறேன் என்பதை காட்டிலும், சிட்சை என்பது தேவனுடைய எண்ணம், பெற்றோருடைய கட்டுப்பாட்டின் கீழே அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதற்காக இப்படி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய எண்ணம் என்பதை பிள்ளைக்கு விளங்க வைப்பதற்காக அப்படி செய்ய வேணும். சில சொல்றாங்க அடிச்சு வளர்க்கணும், அடிச்சு வளர்க்கணும்னு ஒன்றும் சொல்லலைங்க. சாஸ்டைஸ் இது டோட்டலாக வேற, அடிச்சு வளர்க்குறது வேற. சும்மா அவங்க எங்கள் அப்பா அடித்து வளர்த்தாரு, நானும் அடித்து வளர்க்குறேன். சிலர் அடித்து ஒன்றுலாம் வாங்கிட்டாங்க.
உடைச்சிடுறாங்க அடிச்சு. No, we are talking about chastisement, God's principle. நாம் சிட்சை தேவனுடைய நியமம் கோட்பாடு அதை பற்றி நாம சும்மா அடிச்சு வழங்கன்னு சொல்லல. We are talking about God and his principle, how parental authority is God's idea and a child must obey the parent, then only he'll be well in life because he'll obey all authority. பெற்றோருடைய அதிகாரம் என்பது தேவன் கொடுத்தது. பிள்ளை பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்போதான் எதிர்காலத்திலே அவன் நன்றாய் இருப்பான். அதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Therefore it is not enough to use it apart from the Bible. You got to come from the Bible and show the child. That is why a Christian home is the best place for the child to grow. ஆகவே தான் வேதத்திற்கு அப்பாற்பட்டு சிட்சிப்பதை விட வேதத்திற்கு உட்பட்டு வேதத்திலிருந்து சிட்சிப்பது நல்லது. Because the child will understand this is God. ஏன்னா அப்போதான் இது தேவனுடைய முறை என்பதை பிள்ளை அறிந்து கொள்ளும். When the child looks at the parent chastising, he will learn, well, my father, my mother, they are godly people, they are doing what God has told them to do. பெற்றோர் சிட்சிப்பதை பிள்ளை பார்க்கும்போது என்ன நினைக்கும்? என்னுடைய அப்பா அம்மா தேவபக்தி உள்ளவர்கள், தேவன் சொல்லுகிறார், ஆகவே தான் என்னை சிட்சிக்கிறார்கள் என்பதை அது விளங்கிக் கொள்ளும். They are doing what God has told. தேவன் சொல்வதை அவர்கள் செய்கிறார்கள். This is God's word. இது தேவனுடைய வார்த்தை. This is God established authority. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரம். Every child must understand that, then only he will understand obedience in a proper way. ஒவ்வொரு பிள்ளையும் அதை விளங்கிக் கொண்டாதான் கீழ்ப்படிதலை அவன் சரியாய் புரிந்து கொள்வான். The second reason, இரண்டாவது காரணம், is the arrogance of the parents where they think I know it all. I know there are other ways I can do it. பெற்றோருக்குள்ள இருக்க ஒரு விதமான கர்வம். என்ன நினைக்கிறாங்க? எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும்ன்றாங்க. என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். போ சொல்லுவாங்க, என் பிள்ளை எப்படி வளர்க்கணும் இன்னொருத்தர் என்ன சொல்றது, எனக்கு தெரியும், I know. Well, if you know, it's fine. எனக்கு தெரியும்ன்றாங்க. Oftentimes they don't know. The Bible says, my people perish because of lack of knowledge. உங்களுக்கு தெரிஞ்சா நல்லதுதான், ஆனால் வேதம் சொல்லுது என் ஜனங்கள் அறிவில்லாதனால தான் சங்காரமாகிறார்கள். People don't know oftentimes. பல சமயங்களில் மக்கள் அறியாது இருக்கிறார்கள். They don't know what to do with the child. பிள்ளைகிட்ட என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியல. Like one man said, நான் பெத்த நான் வளர்ப்பேன். பெத்திட்டதே பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறாரு. That's the simplest thing. வளர்க்கிறது ரொம்ப it takes a lot to raise up a child. ஒரு பிள்ளையை வளர்ப்பது ரொம்ப சிரமமான காரியம். To give birth to a child is sometimes the simplest thing when it happens smoothly. ஒரு பிள்ளை பெற்றெடுப்பது அது லேசா நடந்துச்சுன்னா அதான் ரொம்ப சுலபமான காரியம். There is no complication in that matter. It's very simple. அதுல ஒன்றும் சிக்கல் இல்லாம இருக்கும்போது ரொம்ப எளிதா இருக்கு. கல்யாணம் பண்றாங்க, டக்குன்னு பிறந்துருது குழந்தை கரெக்டா 10 மாசத்துல. That's not a very very big difficulty. அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. But to raise up a child in a proper way so that he'll be blessed is a totally different story. ஆனா ஒரு பிள்ளையை சரியா வளர்த்து அவனை ஆசீர்வாதமா வாழ வைப்பது அதுதான் ரொம்ப கஷ்டம். But people basically have this pride and arrogance in themselves where they say I know better ways. ஆனா மக்களுக்குள்ள அடிப்படையில் ஒரு கர்வம், ஒரு விதமான பெருமை இருக்கு பாருங்க. எனக்கு தெரியும் எப்படி வளர்க்கிறது அப்படின்றாங்க. Pride is the biggest hindrance to obedience. கீழ்ப்படிதலுக்கு மிகப்பெரிய தடையா இருப்பதே இந்த பெருமை தான். Let me read you one little passage from 2 Corinthians chapter 10. 2 கொரிந்தியர் 10ல இருந்து ஒரு சின்ன பகுதியை நான் வாசிக்கிறேன். Verse 4 and 5. 4-5 வசனங்கள். For the weapons of our warfare are not carnal but mighty in God for pulling down strongholds. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. What are the strongholds? என்ன பலத்தாரன்கள்? Stronghold is the stronghold of the mind thinking a certain way, the pride, the thoughts that are contrary to God's principles. பலத்தாரன் என்று சொல்லும்போது மனதில் இருக்கக்கூடிய பலத்தாரன்கள், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக எண்ணுவது, பெருமையின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட பலத்தாரன்கள் இது. Because if you read verse 5 it will prove it to you. ஏன்னா 5ஆம் வசனம் வாசித்தா உங்களுக்கு தெளிவா சொல்லுகிறது. It says casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். And being ready to punish all disobedience when your obedience is fulfilled. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமா இருக்கிறோம். So you must be brought, your thoughts must be brought under obedience. ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். To the thoughts of Christ. கிறிஸ்துவினுடைய எண்ணங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். Many times parents who are highly educated sometimes feel like they know how to do it just because they have a
degree in chemistry, they know how to deal with the child. பல சமயத்தில் ரொம்ப நிறைய படிச்சவங்க ஏதோ கெமிஸ்ட்ரியில் டிகிரி வாங்கிட்டதுனால என் பிள்ளை எப்படி வளர்க்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. All educated people, for your information, are not experts in raising children. அதாவது இதையும் சொல்லிக்கிறேன், படித்தவங்க எல்லாருமே பிள்ளையை வளர்க்குறதுல ரொம்ப தேறினவள்னு நினச்சிடக்கூடாது. It is not true that everybody that is greatly educated is wonderful, are experts. ரொம்ப படிச்சவங்க எல்லாம் ரொம்ப நல்ல சிறந்த பெற்றோரா இருக்க முடியும் என்று கிடையாது. No, this is something that you have to learn. இது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். You may be educated in a particular field and you know certain things, you can do a certain job, but to raise up a child or to train up a child is a totally different thing. You got to learn from God's word. நீங்க ஒரு குறிப்பிட்ட துறையில படித்து பட்டம் பெற்றிருக்கலாம், அதுல சிறந்திருக்கலாம். ஆனா பிள்ளையை வளர்க்கிறது அது வேற விஷயம். அதுக்கு பயிற்சி வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி செய்யணும். You may have a degree in nuclear physics, but raising your son is the most difficult thing. நியூக்ளியர் பிசிக்ஸ்ல டிகிரி வாங்கியிருக்கலாம், ஆனா ஒரு பிள்ளையை வளர்க்குறது அதை விட கஷ்டம். You will understand nuclear physics, but you will understand training up a child here. நியூக்ளியர் பிசிக்ஸ் நல்லா விளங்கலாம், ஆனா பிள்ளையை வளர்க்கறத பற்றி இங்க இருந்து தான் அறிந்து கொள்ள முடியும். So Christian people have to understand something about the word of God. ஆகவே கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தை குறித்து ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும். See, this is the real knowledge. இதுதான் உண்மையான அறிவு. Amen. Amen. What is the use if you just studied something and went to the moon and came back and you can't even raise your child? ஏதோ ஒன்னு படிச்சிட்டு நான் நிலவுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளையை ஒழுங்கா வளர்க்க முடியாம போயிட்டா அதனால என்ன பிரயோஜனம்? It's meaningless. அர்த்தமற்றது. So the Bible deals with how to raise a child, how to train up a child. ஆகவே ஒரு பிள்ளை எப்படி வளர்ப்பது, எப்படி பயிற்சி கொடுப்பது, இதெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிறது. This is a thing that people have a tough time with. இதுல தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. Not only educated people, even uneducated people sometimes feel like they know it all and they are arrogant also. படிச்சவங்க மட்டும் கிடையாது, படிக்காதவங்க கூட சில சமயத்துல எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. Because they reject everything that goes against what they have always believed. ஏன்னா அவர்கள் காலாகாலமாய் நம்பி வந்த சில காரியங்களுக்கு முரணாக ஏதாவது சொல்லப்பட்டா உடனே அதை நிராகரித்து விடுகிறார்கள். Educated people think they know it all. படிச்சவங்க நினைக்கிறாங்க எல்லாம் தெரியும்னு. Uneducated people think that they have believed this way, this is the way they know, and anything against that they won't believe. படிக்காதவங்க நினைக்கிறாங்க காலாகாலமா இப்படிதான் நம்பிட்டு இருந்தோம், இதை தான் நம்புவோம், இதுக்கு எதிரா முரணா ஏதாவது வந்துச்சுன்னா வித்தியாசமா இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். They are not open to learning. அதாவது கற்றுக்கொள்வதற்கு திறந்த மனதோடு இல்லை. My people perish because of lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். What is the cure for lack of knowledge? அறிவில்லாமைக்கு தீர்வு பரிகாரம் என்ன? Is knowledge. அறிவு. Knowledge is the cure. அறிவு தான் பரிகாரமே. Knowledge is the thing that we must get in order for our families to be well. நம்முடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பெற வேண்டியது அறிவு. But look at what people say. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க பாருங்க. I'll give you some examples of what people say. ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு சில உதாரணங்களையும் கொடுக்கிறேன். In their lack of knowledge, you will identify now. You will understand, yeah, this is correct. This is how people are. அறிவில்லாதனால அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க, சொன்ன உடனே உங்களுக்கு விளங்கிடும் ஜனங்க இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு. Have you ever seen a parent say, my child is different? என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? பெற்றோர் சொல்லுவாங்க என் பிள்ளை ரொம்ப வித்தியாசங்க. You talk about biblical principles and say that chastisement will bring a child under parental authority and control. They say, but my child is different, brother. சிட்சை ஒரு பிள்ளையை பெற்றோருடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரும், அவனை கட்டுப்படுத்தும் சொல்லி பாருங்க, சொல்லுவாங்க என் பிள்ளை ரொம்ப வித்தியாசமானவன் அப்படின்னு. அது மற்ற பிள்ளைங்களுக்கு உண்மையா இருக்கலாம் பிரதர், ஆனால் என் பிள்ளை கொஞ்சம் வித்தியாசம். இவங்க பிள்ளை ஸ்பெஷல், சந்திரமண்டலத்தில் வந்துருக்கு. They say this is different. இது வித்தியாசம் அப்படின்வாங்க. My child is different. என் பிள்ளை ரொம்ப வித்தியாசம்னுவாங்க. They say every child is different and therefore every child must be handled differently. Therefore these Bible verses and all cannot be used just like that. என்ன சொல்வாங்க, ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஆகவே எல்லாத்துக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி பைபிள் வசனத்தை பயன்படுத்த முடியாது அப்படின்வாங்க. 5-6 பைபிள் வசனத்தை வச்சுட்டு எல்லா பிள்ளைகளும் உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் இதை செய்ய முடியுமா? Every child is different. ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்வாங்க. Some of them say I can do it my own way. I have a better way. சில சொல்லுவாங்க இதை விட நல்ல வழி எனக்கு தெரியும், அப்படி வளர்த்துக்கிறேன்னு. I've seen people say that. நான் பார்த்திருக்கேன் மக்கள் இப்படி I have a better way. என்கிட்ட இதை விட நல்ல வழி இருக்கு. You know, I just recently discovered a better way. உங்களுக்கு தெரியுமா இதை விட நல்ல வழி இப்பதான் கண்டுபிடிச்சேன் நான். Some people say, well, I raised 7 children. You know, you ask me, I will tell you. சில சொல்லுவாங்க 7 பிள்ளைகளை வளர்த்திருக்கேன், என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன். I have discovered this way. இந்த வழியை கண்டுபிடிச்சேன், அந்த வழியை கண்டுபிடிச்சேன்னுவாங்க. One person actually said, everybody knows there is not just one right way. There are many ways. ஒருத்தர் என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் தெரியும் சரியான வழி ஒண்ணே ஒண்ணு கிடையாது, நிறைய இருக்கு அப்படின்னு.
நிறைய சரியான வழி. நீங்கள் சொல்கிறது ஒரு வழிங்க, நிறைய வழி இருக்குது. There's not just one right way. ஒரே ஒரு சரியான வழி That's இல்ல. like a lot of people when they talk about religion, they say that, there's not just one way, there's many ways. மதங்களை பற்றி பேசுறோம் அப்படிதான் சொல்லாங்க இல்லையா? ஒரே ஒரு வழின்னு கிடையாது, பல வழிகள் இருக்கு. There are all many different staircases leading to the same heaven. பல படிக்கட்டுகள் மூலமாக அதே பரலோகத்துக்கு தான் போகிற எல்லாரும் அப்படின்றாங்க. I said, are you sure that your staircase is leading to heaven? Don't live all your life and climb the staircase so hard and then find out that you're nowhere. நான் கேட்குறேன், நீங்கள் ஏறுற படிக்கட்டு பரலோகம் தான் போதான்னு நிச்சயமாக தெரிஞ்சுங்க. வாழ்நாளெல்லாம் ஏறி 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 கடைசியில் மேலே போனால் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்க போகுது. அப்புறம் மேலே போனால் கடைசியில் கீழே பாதாளத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? It's different. You see, are you sure about that? நிச்சயமா. How do you know you're sure? உங்களுடைய வழி நிச்சயம் என்பது எப்படி தெரியும் You உங்களுக்கு? can know it's sure only by the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் அதை நிச்சயமா அறிய முடியும். People are armchair philosophers. They sit and philosophize and they say, well, there's so many different ways. மக்கள் அப்படியே சேர்ல உட்கார்ந்து அப்படியே ஆடிட்டு அப்படியே பேசி தத்துவம் பேசிட்டு இருப்பாங்க. நிறைய வழி இருக்கு, பல வழிகள் இருக்குன்னு. Some say, சிலர் என்ன சொல்றாங்க? well brother, the Bible says don't spare a rod, if you withhold correction you don't love a child and all. But that's a very simplistic solution to a complex problem. பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் பைபிள் சொல்லுது பிரதர். சிக்கலான பிரச்சனைக்கு ரொம்ப எளிய தீர்வு போல இது இருக்கே அப்படின்றாங்க. It's just a simple solution, but it's a very difficult problem. பிரச்சனை ரொம்ப கஷ்டமானது, தீர்வோ ரொம்ப எளிமையா இருக்கு. இப்போ இவர் தான் கஷ்டமாக்குறாரு. He is the one that is making it difficult. It's very simple. The Bible says this is the way it is. You do this, it will be all right. வேதம் என்ன சொல்லுது? இதுதான், இப்படிதான், இதை செய், இந்த முறையை கையாளு, சரியா இருக்கும்னு சொல்லுது. But now he is confusing it. He says it's a complex problem. You cannot deal with it simply like this. ஆனா இவர் போட்டு இப்ப குழப்புறார். ரொம்ப சிக்கலான பிரச்சனை, இதை லேசா தீர்த்திட முடியாது This is அப்படின்னு. just too simplistic a solution for a complex problem. அதாவது ரொம்ப சிக்கலான பிரச்சனைக்கு இது ரொம்ப எளிமையான தீர்வு அப்படின்றாங்க. One person said, man has become too civilized to need to use force and rod for correction. ஒருவர் சொன்னார், மனுஷன் இப்ப ரொம்ப நாகரிகம் உள்ளவனா ஆகிட்டான். ஆகவே அவனை திருத்துவதற்கு அவனை கட்டாயம் பண்ணுவதோ பிரம்பு எடுப்பதோ அதெல்லாம் அநாகரிகம். Now we are living in a civilized world. இப்போ ரொம்ப நாகரிகமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். In the olden days, children were spanked with the expectation that they will behave better. ஆதி காலங்களில் தான் பிள்ளைங்க ஒழுங்கா நடந்துப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல பிரம்பெடுத்து அடிச்சாங்க. In the modern days, children behave well and will behave well without ever having to spank them. ஆனால் இந்த நாகரிக காலத்திலே பிள்ளைகளை அடிக்காமலே பிள்ளைகள் ஒழுங்காக நன்றாக வாழ முடியும் அப்படின்னாரு. Because man's great wisdom has found a better way. ஏனால் மனுஷனுடைய மகா பெரிய ஞானம் இன்னும் ஒரு நல்ல வழியை கண்டுபிடித்து இருக்கிறது. This is all old ways. இதெல்லாம் பழைய வழிகள். Without doing this you have a better way. இந்த வழி இல்லாம இன்னும் நல்ல வழிகள்லாம் இருக்கு அப்படின்றாரு. So don't do this. ஆகவே இப்படி செய்யாதீங்க. There are better ways. விட நல்ல வழியெல்லாம் Because இருக்கு. we are better civilized now. ஏன்னா இந்த நாகரிகத்துல ரொம்ப வளர்ந்திருக்கோம் நாம. Now you tell me how better we are today. நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம நாகரிகத்துல ரொம்ப வளர்ந்திருக்கோம், சிறந்திருக்கோம். Olden days people were barbaric. நாம என்ன சொல்றோம், பண்டைய காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளை போல இருந்தாங்க. Now do you think that we have become civilized? இப்போ நாம ரொம்ப நாகரிகம் அடைஞ்சிட்டோம் நினைக்கிறீங்களா? Even yesterday a train was bombed. நேத்து கூட ஒரு ட்ரெயின்ல பாம்பு போட்டாங்க. See how civilized we have become. எவ்வளவு நாகரிகத்துல வளர்ந்துட்டோம் பாருங்க. We have now invented bombs by just keeping it under some in a carriage. You can just blow up the whole thing. ஒரு பாம்பை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு பெட்டியில வச்சா போதும் எல்லாத்தையும் வெடிச்சு சிதறிடும் அது. So our civilization amounts to this, that we are better at killing more people more quickly and more easily than ever. ஆகவே நம்முடைய நாகரிகம் எப்படி வளர்ந்திருக்கு, சாராம்சம் என்ன? கொஞ்ச நேரத்துல ரொம்ப சுலபமா நிறைய பேர் சாகடிக்க முடியும். Before they used to take a stone and throw on some guy and kill him, முன்ன கல்லை எடுத்து அடிச்சு சாகடிக்கணும். Today you can just kill 2,000-3,000 people with just one bomb. இன்னைக்கு ஒரு பாம்பு போட்டா போதும் 2,000-3,000 பேரை சாவடிச்சிடலாம். We have become so fantastically superior in knowledge. அந்த அளவுக்கு அறிவிலே மிகவும் தேர்ந்தவளாய் சிறந்தவளா இருக்கிறோம். We are so advanced. ரொம்ப முன்னேறி இருக்கிறோம். So we can just fly airplanes and over cities and towns and just bomb the whole place and make it into rubbish in no time. பட்டணங்கள் மேல விமானத்தை கொண்டு போய் அங்கிருந்து பாம்பு போட்டு தரமட்டம் ஆக்கிடலாம் அப்படியே. In no time. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள. We can destroy a whole nation or whole city in no time. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள முழு தேசத்தையோ அல்ல பட்டணத்தையோ ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம்.
It's more easy because we're civilized. அது ரொம்ப சுலபம், ஏன்னா அவ்வளவு நாகரிகத்தில் வளர்ந்து இருக்கிறார்கள். Mankind is now living in more fear than ever. மனு வர்க்கம் முன்ன எப்போது இல்லாத அளவுக்கு இப்போது பயத்தில் வாழ்ந்து You கொண்டிருக்கிறது. tell me, why has our civilization not helped us to live with greater peace and happiness and joy in our homes? நம்முடைய நாகரிக வளர்ச்சி ஏன் குடும்பங்களிலே மக்கள் முன்ன விட அதிக சந்தோஷமாய் சமாதானமாய் மன திருப்தியோடு வாழ முடியாமல் செய்திருக்கிறது? Why there are so many family problems? ஏன் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல? Why there are men burning women? ஏன் ஆண்கள் பெண்களை எரிக்கிறார்கள்? Why there are people killing children? ஏன் மக்கள் பிள்ளைகளை சாகடிக்கிறார்கள்? You mean to say that our civilization is getting better? நம்முடைய நாகரிகம் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையுதுன்னு சொல்ல வரீங்களா? See how many policemen are standing on the street blockading the place, and as I was coming down, they are putting the blockades at 6:30 in the evening. பாருங்க, சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்துட்டு இருக்கிற அங்கங்க தடைகளை வச்சிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க, நிறைய பேர் வர நின்னுட்டு இருக்காங்க. Something happening. ஏதோ நடக்குதாங்க. Afraid of something. ஏதோ கண்டு பயப்படுகிறார்கள். Somebody is going to do something. யாரோ ஏதோ பண்ணிடுவாங்களோ. That's the way our civilization has grown. நம்முடைய நாகரிகம் அப்படிதான் வளர்ந்து இருக்கிறது. So if we think that we have become better and civilized, more civilized than before, we are literally fooling ourselves. ஆகவே முன்ன விட நாகரிகத்திலே இன்னும் வளர்ந்து சிறப்பாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்தால் நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். If we truly have become better in civilization, we should live a more happy life today. உண்மையிலே நாகரிக வளர்ச்சி அடைந்திருந்தால் முன்ன விட நாம் இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழணும். But that is not the truth. ஆனால் அதல்ல உண்மை. It is in these times the gospel of Jesus Christ and the preaching of the gospel is more necessary than ever, because there is a need for peace in this world. இந்த உலகத்திலே சமாதானம் அவசியமா இருக்கிறபடியால தான் முன்ன விட அதிகமா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும். People are searching for it. ஏன்னா மக்கள் அதை தேடி அலைகிறார்கள். Because people are the same, whether they were living 5000 years ago or living now, they are the same, they are not different. ஏன்னா மக்கள் மாறவே இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோ அல்லது இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான். The same murderous, hateful tendencies are there inside of man. அதே பகைமை, வெறுப்பு, கொலை செய்யும் எண்ணம் மனுஷனுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. Evil is there, and that evil is what is called the sin nature that originates from the devil. அந்த தீமை அவனுக்குள்ள இருக்கிறது, அதை தான் வேதம் பாவ சுபாவம் என்று அழைக்கிறது. அந்த பாவ சுபாவம் பிசாசினிடமிருந்து வருகிறது. And every child is born with it, the Bible says. That is why the Bible says it is bound up within the nature of a child. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது அந்த சுபாவத்தோடு பிறக்கிறது. ஆகவே தான் பார்க்கிறோம் பிள்ளை நெஞ்சிலே அந்த மதியின பாவ சுபாவம் ஒட்டி இருக்கிறதா. அதனால தான் ஒன்றும் தெரியாத பாப்பாவை பிறந்தவன் திடீர்னு பெரிய ரவுடியா மாறுறான். என்னாச்சு ஒன்றும் தெரியாத பாப்பாக்கு? That nature has come up. அந்த சுபாவம் வெளியே தலை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. Right? சரியா? So to say that we have become better, now there are better ways, is wrong. ஆகவே to say that we have become better and therefore there are better ways to deal with a child is wrong. நாம் இப்படி நாகரிக வளர்ச்சி அடைந்திருக்கோம், ஆக பிள்ளைகளை வளர்க்க இதை விட இன்னும் நல்ல வழிகள்லாம் இருக்குன்னு சொல்வது தவறு. One fellow actually said this. ஒருத்தர் இப்படியே சொன்னாரு. Society has changed to where kids don't think they ought to be whipped. அதாவது பிள்ளைகளாகி எங்களை அடிக்கக்கூடாது என்று எண்ணுகிற அளவுக்கு இன்றைய சமுதாயம் மாறிவிட்டது அப்படின்னு சொன்னார் அவர். இந்த சமுதாயம் எவ்வளோ அளவுக்கு மாறி இருக்குதுன்னா, பிள்ளைகள் இன்றைக்கு தங்களை பெற்றோர் அடிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையா? எப்போ தான் நினச்சாங்க சொல்லுங்க? When did they think that they can be whipped and they can be brought under line and under control and so on? நாங்கள் கீழ்ப்படியெல்லாம் எங்களை அடிக்கலாம், அடித்து கீழ்ப்படுத்தலாம் பிள்ளைங்க என்னைக்கு தான் சொல்லி இருக்கிறாங்க. No child will say that. எந்த பிள்ளையும் அப்படி சொல்லாது. It's nonsense to think like that. பிள்ளைங்க அப்படிலாம் சொல்வாங்கன்னு எதிர்பார்க்கறதே முட்டாள்தனம். They don't understand. They want to be left to their own ways. அது பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும் தான் நினைக்கிறாங்க. They want to eat when they want, sleep when they want, play when they want, do what they want. That's what a child, every child wants that. ஒவ்வொரு பிள்ளையும் என்ன நினைக்குது? நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் சாப்பிடுவேன், எப்போ நினைக்கிறேனோ விளையாடுவேன், எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் தூங்குவேன், நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ அந்தந்த காரியெல்லாம் செய்வேன். That is the problem. பிரச்சனையே அதான். No child says, well, whatever time you say I will eat and whatever you say I'll do.
எந்த பிள்ளைய நம்மகிட்ட வந்து நீங்க சொல்ற நேரத்துல கரெக்டா சாப்பிடுறேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சிடறேன்னு சொல்றதே கிடையாது. No. கிடையாது. They want to do what they want. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதான் செய்ய That is பார்க்கறாங்க. what we call rebellion. இதைதான் முரட்டாட்டம் என்று அழைக்கிறோம். That is the nature that we think has to be dealt with, and the Bible says that has to be dealt with. இந்த பாவ சுபாவம், இந்த சுபாவத்தை தான் சரி செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. But the world says no, today is civilized, we don't have to spank a child. ஆனா உலகம் என்ன சொல்லுது? இல்ல நாகரிகத்துல வளர்ந்து விட்டு இருக்கோம், ஆகவே பிள்ளையை அடிக்க தேவையில்லை. In one place on the internet, they all actually give parents suggestions how to keep from spanking a child. அதாவது ஒரு இன்டர்நெட் சைட்ல பிள்ளையை அடிக்காமல் இருப்பது எப்படி என்ற ஆலோசனைகளை பெற்றோருக்கு அவங்க கொடுக்கறாங்க. Listen to some of them, it's funny. அவங்க சொல்ற ஆலோசனைஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, வேடிக்கையா இருக்கும். Alternatives to spanking. அடிப்பதுக்கு பதிலாக மாற்று வழிகள். Take 5 deep breaths and count 1 to 10. 5 முறை நல்லா இழுத்து பெருமூச்சு விடுங்க, இழுத்து மூச்சு விடுங்க, 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. I don't know which idiot really wrote this, Don't beat your child, just sit down and take deep breaths. பிள்ளையை அடிக்காத, உட்கார்ந்துட்டு அப்படியே நல்லா இழுத்து மூச்சு விட்டுட்டு இரு. அவன் என்ன வேணா பண்ணட்டும், அவன் மூஞ்சியை காமிக்கட்டும், கையை காமிக்கட்டும், எதையாவது தூக்கி உன் மேலே ஏறிட்டும், நீ உட்காந்து நல்லா மூச்சு விடு. 5 தடவை 10 தடவை மூச்சு விடு, உனக்கு சரியா போயிடும். அவன் என்ன ஆறான்னு பற்றி காலம் இல்லை. Let him do whatever he wants. You sit down and you take 5 breaths. Let him throw anything, break anything, do whatever he wants. You try to control yourself. அவன் என்ன வேணா பண்ணட்டும், எதையாவது போட்டு உடையிட்டு எப்படியாவது போகட்டும், ஆனா நீ உன்னை கட்டுப்படுத்திக்கன்றாங்க. எல்லாம் முட்டாள்தனம் பாருங்க. You're calling him to eat and he won't come. He shows his face and he's playing out. He says, go, I won't come. And you are feeling angry, so you take 5 breaths. விளையாடிட்டு இருக்கான், சாப்பிட கூப்பிடுறீங்க, வரமாட்டேன்னு மூஞ்ச காமிக்கிறான். என்ன பண்றது? அடிக்க கூடாது. அதுபோல நீ நீங்க செஞ்சு பாருங்க, இது எவ்வளவு வேடிக்கைன்னு தெரியும். இது உண்மையா இருக்குது, எழுதுறானுங்க அந்த மாதிரி. There are people that are writing. இதெல்லாம் எழுதுறாங்க பாருங்க. I want to send these guys my tape. இந்த ஆளுங்களுக்கு இந்த டேப் அனுப்பணும் கொஞ்சம். It's nonsense. Literally, if you think about it, your child is rebelling, does not want to obey your orders as a parent, and they are giving you suggestions as to how you must keep yourself from dealing with him. அதாவது with that rebellion. பெற்றோருடைய கட்டளை கீழ்ப்படியாம அந்த பையன் முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க வந்து அந்த சமயத்துல பெற்றோராகி நீங்க கோவப்படாம எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க. Another suggestion, listen to this. இன்னொரு ஆலோசனை கவனிங்க இத. Phone a friend or a relative or just go and visit someone. Don't deal with this now. Because if you deal with it, you'll be taking a rod and beating him. Don't deal with this. Go. அந்த சமயத்துல பிள்ளைகிட்ட என்ன போய் பண்ணனும், கோவம் வந்துரும், பெரம்பெடுத்து அடிச்சிடுவீங்க. ஆகவே அந்த மாதிரி நேரத்துல யாருக்காவது சொந்தக்காரருக்கோ அல்ல நண்பருக்கோ ஃபோன் பண்ணுங்க, அல்லது நேர்ல போய் பாருங்க. வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. இவன் ஆடட்டும், இவன் தாண்டவம் ஆடட்டும், நீங்க கிளம்புங்க வீட்டை விட்டு. ஏன்னா நீங்க தான் பிரச்சனை. இப்போ you are the problem. If you are here, you will do some damage, so you leave the house. நீங்க தான் பிரச்சனை. நீங்க இங்க இருந்தா வீட்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படும், வீட்டை விட்டு நீங்க கிளம்புங்க. Now these are real suggestions by a fellow. பாருங்க, ஒரு ஆள் கொடுக்கிற நிஜ ஆலோசனைகள் இதெல்லாம். It says say the alphabets loud. That's the next third one. மூணாவது சொல்றாரு, ABCD சத்தமா சொல்லு அப்படின்னு. புள்ள வந்து மூஞ்சி காஞ்சின்றான். அப்பா சொல்றாரு ABCD. ஏன்னா அவனை லைன்ல கொண்டு வர முடியாது, அவனை கீழ்ப்படியே வைக்க முடியாது. இவர் ABCD சொல்லி இவர் முதல்ல இருந்து கத்துக்கணும். Now a lot of people don't think like that. See, a lot of educated people read these things, they say, well, that's wonderful suggestion, maybe I should try that, படிச்சவங்க எத்தனை பேர் இதெல்லாம் வாசிட்டு என்ன அருமையான ஆலோசனைகள், இப்படியும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றாங்க. நல்ல ஒரு 10 சஜஷன் கொடுத்திருக்கிறார் பிரதர், நாளையில இருந்து இதை பண்ணி பார்க்கலான்றவனும் இருக்கிறான். Listen to the next one. I mean, this is really something. Listen to the next one. You got to be a real wise man to come up with this. அடுத்தது கேளுங்க கொஞ்சம். If you are still mad, இப்படி எல்லாம் செஞ்சும் கோபம் தீரலன்னா, and you want to take the rod, பெரம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, hug a pillow or munch an apple. தலைகாணியை போய் கட்டி பிடிச்சிங்க, அல்லது ஒரு தலையணியை கட்டிக்கங்க, அல்லது ஒரு ஆப்பிள் எடுத்து மென்னுக்கிட்டுருங்க. While the child is going to rot and the child is doing whatever he wants,
The father is trying to keep from doing anything. He is trying. No wonder the children are on drugs and alcohol and all of these things, because the father has been eating apple when the kid was rebelling. பாருங்க, பிள்ளை முரட்டாட்டம் பண்ண நேரத்தில் அப்பா வந்து ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுக்கணும்னா, இதனால தான் பாருங்க பிள்ளை அவ்வளோ கெட்டு நாசமாக போயிட்டான். ஏன்னா அப்பா அவன் தப்பு செய்கிறப்பெல்லாம் ஆப்பிளை தின்னுக்கிறாரு. வேர்க்கடலை சுண்டல் சாப்பிட்டுருந்தாரு. இவனை டீல் பண்ணுறதுக்கு பால இவர். It's such nonsense, really. எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. That is why children are the way they are. அவதான் இன்னைக்கு பிள்ளைங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. That is why some of them are in jail, some of them are on drugs, some of them are on alcohol, because the parents have got these kinds of ideas. They think, well, he'll just come out all right. பெற்றோருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் இருக்கிறதுனால அவன் எப்படியாவது நல்லா வந்துடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பிள்ளையை விட்டாங்க. அவதான் பிள்ளைங்க போதை மருந்துக்கு அடிமைப்பட்டு, குடிப்பழத்தை அடிமைப்பட்டு ஜெயிலெல்லாம் கிடக்குறாங்க இன்னைக்கு. I'm talking about Christian parents. நான் வந்து கிறிஸ்தவ பெற்றோர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கேன். Because they refuse to deal with it, because they lack knowledge. They don't know that this is the thing they ought to do. It's God's word. You must do it. இது தேவனுடைய வார்த்தை, இப்படிதான் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவு அவளுக்கு இல்லாதனால இப்படி எல்லாம் நடக்கிறது. The Bible says, discipline him early. வேதம் சொல்லுது ஆரம்பத்திலேயே அவனை ஒழுக்கப்படுத்து. Don't let him go. Don't pass that opportunity where he shows rebellion to bring him under control. Do not pass that opportunity. Deal with him early, quickly. முரட்டாட்டம் பண்ணும்போது, சின்ன வயசுலயே முரட்டாட்டம் பண்ணும்போது உடனே அவனை கட்டுப்படுத்த என்ன செய்யணுமோ செய். அந்த வாய்ப்பை தவற விடாதே என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஊருக்கு போயிட்டு வந்து பாத்துக்கிறேன்ல, ஊரே கேன்சல் பண்ணிட்டு இங்க இருந்து போய் இவனை முதல்ல we have to deal with this thing first, early. முதல்ல இவனை கவனிக்கணும், ஆரம்பத்திலே கவனிக்கணும். This is the thing that a parent has to do. பெற்றோர் இதையெல்லாம் செய்யணும். Another suggestion. இன்னொரு ஆலோசனை. It's funny, வேடிக்கையா இருக்கு பாருங்க. He says, do some sit-ups. உட்கார்ந்து எழுந்திருங்க அப்படினாரு. Telling the father and mother. அப்பா அம்மாக்கு கொடுக்கிற அறிவுரை. பையனுக்கு எந்த அறிவுரையும் கிடையாது. There's no suggestion for the child. பிள்ளைக்கு எந்த ஆலோசனை அறிவுரை எல்லாம் கிடையாது பாருங்க. This is not dealing with the child at all. This is just to keep yourself from doing anything to the child. இது வந்து பிள்ளையை பற்றி ஒண்ணும் சொல்ல, அவங்க பிள்ளையை அடிச்சிட கூடாது. நீங்க அதுக்கான ஆலோசனைகள். Do some sit-ups. நீங்க கொஞ்சம் சிட் அப் பண்ணுங்க. Another suggestion. இன்னொரு ஆலோசனை. Pick up a pencil and write down your thoughts. ஒரு பென்சிலை எடுத்து உங்க மனசுல என்ன ஓடுதோ அதை எழுதுங்க. Now that kind of a person, if he takes a pencil and writes his thoughts, I don't know how much thoughts he has. அப்படிப்பட்ட ஆள் பென்சிலை எடுத்து நான் எண்ணங்களை எழுத ஆரம்பிச்சாருன்னா என்ன எண்ணங்கள் இருக்குன்னு தெரியல. முதல்ல எண்ணமே முதல்ல இருக்குதா என்னன்னு தெரியல மைண்ட்ல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஆட்கள். Take a hot bath or shower. Next suggestion. அடுத்த ஆலோசனை என்ன, நல்லா சூடான தண்ணியில கொஞ்சம் குளிங்க, ஷவர் எடுங்க. பையன் ஆடிட்டு இருக்கிறான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அதனால நம்ம போய் குளிக்கணுமா? He is not coming under control, so you take a bath. அவனை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே நீ போய் குளி. அவனை குளிக்கிறதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறான், அவன் முடியாதுன்றான். நீங்க குளிங்கன்றாரு அவர். He says you take a bath. நீங்க போய் குளிங்க. அவன் தான் குளிக்கல, நீங்க யாராவது வீட்டில் யாராவது ஒருத்தர் குளிங்கன்றார். Somebody take a bath. That fellow won't take a bath. Leave him. அவன் குளிக்கலையா, சரி விட்டுரு அவனை. You take a bath. நீ போய் குளி. Another suggestion. This is very funny. I just wrote it down. இது வேடிக்கையா இருக்கு. இன்னொரு ஆலோசனை பாருங்க. Lie down on the floor and put your feet up. தரையில படுத்துட்டு காலை மட்டும் உயர தூக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அவனை மட்டும் ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்க என்ன மாதிரி பண்ணுங்க. You do whatever you can. Don't do anything to him. அவனை ஒன்றும் பண்ணிடாத, உன்னால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணு. If you had more parents like this in this world, then the world is finished. We'll have a bunch of rebellious, disobedient, undisciplined kids running around everywhere. As grown-up adults, our jails will be filled. Our streets will be filled with murderers, haters, robbers and thieves. இது போல பெற்றோர் உலகத்தில் நிறைய பேர் இருந்தாலே போதும். கீழ்ப்படியாத, அடங்காத, முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளால் இந்த உலகம் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் அல்ல, வளர்ந்து பெரியவளானா இந்த பகைமை, வெறுப்பு, இந்த வெறி போன்ற காரியங்கள் உள்ளே இருந்து அவளை கொலைக்காரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, இப்படிப்பட்ட ஆட்களாக மாற்றி
எல்லா சிறைச்சாலைகளையும் நிரப்பிவிடும். Some of the Western countries have embraced these principles. சில மேற்கத்திய நாடுகள்ல இப்படிப்பட்ட காரியங்களை அப்படியே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. Not the Bible principles, but வேதத்துல கோட்பாடுகள் இல்ல. some suggestions like this, they've followed these principles. இப்படிப்பட்ட ஆலோசனைகள் சிலவற்றை அப்படியே பின்பற்றாங்க. Very rich countries, ரொம்ப பணக்கார நாடுகள்ல they have great problems with children. பிள்ளைங்கிட்ட தான் அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுது. Children will never respond, will never be respectful, obedient, and show any kind of honor to the parent. அந்த பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கொஞ்சம் கூட ஒரு மதிப்போ மரியாதை எதுவுமே கிடையாதுங்க. I have seen in some homes children will be so obedient, and you go to another home, children will be exactly the opposite. They don't care, you know. சில வீடுகளில் பார்த்துருப்போம், அந்த பிள்ளைங்க அவ்வளவு கீழ்ப்படிதலாக இருக்கும். வேறு சில வீடுகள் போனால் பிள்ளைங்க கொஞ்சம் கூட கீழ்ப்படியாது. Because they've embraced this kind of principle. ஏன்னா இப்படிப்பட்ட கோட்பாடுகளை அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். You go into a family where the child, where the father is a man who chastises. பிள்ளைகளை சிட்சிக்கிற தகப்பனை கொண்ட ஒரு குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க. Children are disciplined. பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. Because the father and the mother take the time to bring him under control and have brought him under control, taught him obedience, so he knows what obedience is. ஏண்டா பிள்ளையை சிட்சித்து அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அவனை கற்றுக் கொடுக்க பெற்றோர் அப்பாவும் அம்மாவும் நேரத்தை செலவிட்டு இருக்கிறார்கள் அந்த பிள்ளையோட. So the children are well. அந்த பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. But largely many families have great problems with children. ஆனா பெரும்பான்மையான குடும்பங்கள்ல பிள்ளைகள்னால பிரச்சனையா தான் இருக்கு. Because they get into drugs, alcohol, all kinds of problems, because no discipline. ஏன்னா ஒழுக்கம் இல்லாதனால போதை மருந்து குடிப்பழக்கம் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. There's no parental control. பெற்றோருடைய கட்டுப்பாடு அங்க இல்ல. So when they grow up and go to college and go to work and go out of town, live by themselves, they live riotously. ஆகவே தான் வளர்ந்து பெரியவளாகி கல்லூரிக்கு போகும்போது அது வேலைக்கு போகும்போது இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்கும்போது இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. That's the way they are. Like the prodigal son, just go and throw away everything, கெட்ட குமாரனை போல தான் போய் எல்லாத்தையும் உதாரித்தனமா செலவழிக்கிறது. So the first reason why people don't chastise is because of the ignorance of God's ways. ஆகவே முதலாவது காரணம் ஏன் ஜனங்கள் சிட்சிக்கிறது இல்லைன்னா தேவனுடைய வழியை அறியாததனாலே. Second reason is they think they know better. They have a certain arrogance and pride. They think they know better. They know how to deal with it. இரண்டாவது காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு விதமான பெருமை கர்வம் இருக்கு, ஆணவம் இருக்கு. எனக்கு தெரியும், இதை விட நல்ல வழி எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. The third reason is very important. மூன்றாவது காரணம் ரொம்ப முக்கியம். They don't chasten because of their own sin. அவர்களுடைய சொந்த பாவத்து நிமித்தம் அவர்கள் சிட்சிப்பதில்லை. They are so self-centered, they live for themselves, so they don't take the time to do what is right for the child. அவங்க சுயநலவாதிகளாக தங்களுக்காக மட்டுமே வாழ்கிறபடினாலே பிள்ளை தவறு செய்யும்போது அதை திருத்த வேணுங்கிற எண்ணம் உண்டாவதில்லை. They want to play, they want to be entertained, they want to therefore shirk their responsibilities. இவங்க நல்லா ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆகவே அவருடைய பொறுப்புகளை எல்லாம் தட்டி கழிக்கிறாங்க. They are into going here, going there and partying and having a good time, so they don't want to take up the responsibility of dealing with the child. அது இங்க போறது அங்க போறது பார்ட்டிக்கு போறது இப்படியே இருந்துட்டு கடைசில பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பு எனக்கு வேண்டாம்னு தட்டி கழிக்கிறாங்க. That is a sin, you see. பாருங்க, அது ஒரு பாவம். That is a great sin because they are literally living for themselves. They are selfish people. அது ஒரு பெரிய பாவம். ஏன்னா அவங்க எழுத்தின்படியே தங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற சுயநலவாதிகள். Some people are very busy and live for themselves. சிலர் ரொம்ப பிஸியா தங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. Some people are very lazy. They just sit around, don't deal with this thing. சிலர் ரொம்ப சோம்பேறிகளா சும்மா உட்கார்ந்துட்டு இத பத்திலாம் ஒண்ணும் கேக்குறதே கிடையாது. And typically these people hide behind some excuses. அது மட்டும் இல்ல, இவங்க பாத்தீங்கன்னா சில சாக்கு போக்குல சொல்லி அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. I'll give you some excuses, example also. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் வழங்கும். We'll give you some examples of some excuses people give for why they are not dealing with their children. ஏன் பிள்ளைகளை சரியா கவனிக்கிறது, அதுக்கு சில சாக்கு போகலாம் கொடுக்குறாங்க பாருங்க. சொல்றேன் உதாரணமா. One fellow said, see brother, kids will be always kids. ஒருத்தர் சொன்னார், பிள்ளைங்கன்னா எப்போதும் அப்படிதாங்க இருப்பாங்க. I asked him, you want your kid to always be a kid when he is 35 years old? நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்க பிள்ளைக்கு 35 வயசு ஆகும்போதும் குழந்தை மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? If you want him to be a 35-year-old little kid going around playing and doing things and not being responsible, then you leave him as it is and don't chastise him, don't discipline, don't guide him. You leave him like that, he'll be a kid even after 40 years old. நான் சொன்னேன்,
பிள்ளையை கவனிக்காம அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடி ஆடி திரியட்டும் எப்படி வேணா போட்டுன்னு இப்போ விட்டீங்கன்னா 40 வயசு ஆகும்போதும் இதே பொறுப்பில்லாத 40 வயசு குழந்தையா தான் அவன் இருப்பான். Yes, kids will be kids, but they should not be always kids. That is why we are disciplining now. குழந்தைகளா தான் இருப்பாங்க, ஆனா எப்போதும் அப்படி இருந்து விட கூடாது. அதுக்காக தான் இப்பவே அவளை கண்டிக்கிறோம். They're going to stay that way, stay a kid and in mentality a kid always when you leave them without discipline and control. கண்டிக்காமல் கட்டுப்படுத்தாமல் விட்டு விடும்போது தான் எப்போதுமே அவர்கள் மனதளவிலே குழந்தைகளாகவே இருந்து விடுவார்கள். When you don't train them up to be a man, they will always be a kid. சரியான ஒரு ஆண்மகனா இருக்க பயிற்சி கொடுக்கலன்னு சொன்னா எப்போதுமே குழந்தைகளா தான் இருப்பாங்க. Amen. Applies to girls also. இது பெண்களுக்கும் பொருந்தும் இது. If you don't train them up to be a proper person, they'll never grow up. சரியான ஒரு ஆளா இருப்பதற்கான பயிற்சி கொடுக்கலன்னு சொன்னா வளரவே மாட்டார்கள். Some parents, they say the child is rebelling and doing whatever, they say, well, he is going through certain phases, brother, stages of development. பிள்ளை முரட்டாட்டம் பண்ணி இப்படிலாம் பண்ணும்போது அவனுடைய வளர்ச்சியின் இன்னொரு கட்டத்துக்கு அவன் வந்திருக்கிறான், அப்படிதான் இருப்பான்றாங்க. அது ஒரு ஸ்டேஜ் பிரதர், அப்படிதான் இருப்பாங்க. கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஹலோ, தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, நீங்களே சொல்லியிருப்பீங்க போல இருக்கு. அது ஒரு ஸ்டேஜுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் அப்படிதான். அது என்ன ஸ்டேஜ்? That is one stage, brother. அது ஒரு ஸ்டேஜ் அப்படின்றாங்க. Well, what stage? என்ன ஸ்டேஜ் அது? You call rebellion a stage? முரட்டாட்டம் பண்றது ஒரு ஸ்டேஜ்ன்றீங்களா? You should not look at it as a stage that he is just passing through that stage. That he will just pass through rebellion and come out successfully. இது ஒரு ஸ்டேஜ், முரட்டாட்டம் பண்ண ஸ்டேஜ். இது முடிஞ்ச பிறகு அவன் நல்லா ஆயிடுவான், ஒழுங்காயிடுவான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க அதான் சொல்றாங்க, கொஞ்ச நாள் முரட்டாட்டம் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் போனா சரியாயிடும், வளர்ந்து போனா சரியாயிடும். முரட்டாட்டம் பண்றது சரி பண்ணலாம், சரியாக மாட்டான், அவ்வளவுதான். See, that is not a stage, that is rebellion. அது ஒரு ஸ்டேஜ் கிடையாது, அதுதான் முரட்டாட்டம். Now you must look at it as a parent as an opportunity to correct him, opportunity to discipline. That is a very important thing. Instead of saying this is a stage, this is an opportunity, I must get to work. முரட்டாட்டம் பண்ணும்போது இது ஒரு ஸ்டேஜ்னு சொல்லிட்டு போகாம அவனை சிட்சிப்பதற்கான ஒரு சரியான ஒரு வாய்ப்பு தருணம் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை பயன்படுத்தி கொள்ளணும். When a child rebels, ஒரு பிள்ளை முரட்டாட்டம் பண்ணும்போது உடனே நீங்க போய் அழுவாதீங்க. Don't go and cry because why my child is doing that. என் பிள்ளை ஏன் இப்படி செய்றான் அப்படி நீங்க அழுதுட்டு இருக்காதீங்க. Yeah, sure, what that man said is right. Kids are kids, they will have rebellion in their heart. அந்த ஆள் சொன்னது தான், பிள்ளைங்களா தான் இருப்பாங்க, உள்ளத்துல அந்த முரட்டாட்டம் இருக்கும். So don't be surprised. ஆகவே ஆச்சரியப்படாதீங்க. Don't beat yourself over the head thinking that I am a bad parent, that's why he is like that. நீங்க தலையில அடிச்சிட்டு அழுவாதீங்க, நான் மோசமான, நான் பிள்ளையை ஒழுங்கா வளர்க்கல அதனால தான் அப்படி ஆயிட்டான்னு. No. கிடையாது. Deal with that child. அந்த பிள்ளையை சரி பண்ணுங்க. Every child is like that. ஒவ்வொரு பிள்ளையும் அப்படிதான். So when he acts wrongly, then what you do is you take that opportunity and begin to treat it as a wonderful opportunity to bring him correction and discipline and bring him in line. ஆகவே அவன் தவறு செய்யும்போது அதை ஒரு அருமையான வாய்ப்பாய் பயன்படுத்தி அவனை உங்களுக்கு கீழ்ப்படிய பண்ண, எப்படி அவனை கொண்டு வர வேணுமோ அப்படி கொண்டு வர அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். Don't let him go without correction. அவனை சரி பண்ணாம விட்டுறாதீங்க. Don't say this is a stage, this is an opportunity. இது ஒரு ஸ்டேஜ்னு சொல்லிடாதீங்க, அது ஒரு வாய்ப்பு. Rebellion is not a stage, rebellion is an opportunity. முரட்டாட்டம் என்பது ஒரு ஸ்டேஜ் அல்ல, அது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. There's nothing surprising about it. Every child comes up with that kind of rebellion and you got to deal with that. ஒவ்வொரு பிள்ளையும் அப்படி முரட்டாட்டம் பண்ணாம, பிள்ளை முரட்டாட்டம் பண்ணும்போது அதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது, ஆனா நீங்க அதை சரி பண்ணணும். All right? சரியா? It's like pruning a tree so that the tree may yield good fruit. எப்படின்னா ஒரு மரம் இன்னும் நல்லா கனி கொடுக்கிறதுக்கு அதை சுத்திகரிக்கிறாங்க இல்லையா, வெட்டி கிளையெல்லாம் வெட்டி நறுக்குறாங்களா, அது போல. One time I saw a fellow having a plum tree and and a lot of plums grew out of the tree, but one day he just trimmed that thing so that it looked like it was shaved completely, pitiful it looked. ஒருத்தர் வீட்டில் பார்த்தா plum tree இருந்தது, நிறைய plums அது இருந்தது, ஆனா இவர் போய் அதை நல்லா ட்ரிம் பண்ணாரு, கடைசியில பார்த்தா ஷேவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அது. You thought the tree is going to die, no life, no future for this tree. அந்த மரம் சாக போகுது அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தா நினைக்க தோணும். It doesn't have anything. ஏன்னா ஒண்ணுமே இல்ல அதுல. What is the tree going to do? How is it going to give fruit? அந்த மரம் என்ன செய்யும், எப்படி கனி கொடுக்கும்? But the next season came, the tree yielded more fruit than ever. ஆனா அடுத்த கனி தரும் காலம் வந்தபோது முன்னை விட ரொம்ப அதிகமா கனி கொடுத்தது. Because it was pruned. Pruning helps the tree to be more fruitful. ஏன்னா அதை சுத்தம் செய்யும்போது இன்னும் அதிக கனிகளை அது கொடுக்கிறது. Amen. Amen. So
discipline, chastisement is like pruning. இப்படி கண்டிப்பது சிட்சிப்பது இதெல்லாம் வந்து சுத்தம் செய்வது போல. Bringing him under control and under parental authority is pruning, and it will lead to that child bearing more fruit. பெற்றோருடைய அதிகாரத்தை கீழே கொண்டு வருவது, பிள்ளை கீழ்ப்படிய பண்ணுவது, இதெல்லாம் வந்து மரத்தை சுத்தம் செய்வது போல. அப்பதான் பிள்ளையின் வாழ்க்கையில அதிக கனி கொடுக்க முடியும். At the moment it may look like, poor kid, is going through this thing. அந்த நேரத்துல பார்க்க எப்படி இருக்கும், பாவம் பிள்ளை இப்படி எல்லாம் கஷ்டப்படுதுன்னு தோணும். அம்மா கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அழுவாங்க கூட சேர்ந்து. But he is going to yield better fruit. ஆனால் கனிகளை இன்னும் ரொம்ப நல்லா தருவான் அவன். Amen. Amen. Good fruit comes from good pruning and taking care of the tree. அந்த மரத்தை சரியாய் கவனித்து நல்லா சுத்தம் பண்ணும்போது நிறைய கனிகள் உண்டாகும். Because pruning is necessary, because otherwise the tree will just grow with bushes and wild, and just the wild growing becomes a hindrance to the proper fruit producing thing. மரத்தை சுத்தம் பண்ணாம விட்டா எப்படின்னு சொன்னா அது போல அது கண்ட விதத்துல வளர ஆரம்பிச்சிருது. இங்கேயும் அங்கேயும் கிளைகள் விட்டு நிறைய அப்படி போறதுனால அது கனி கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்காம கொஞ்சம் தான் கொடுக்க ஆரம்பிக்குது. Some of the stuff that kids grow up with has to be trimmed and pruned and cut off and dealt with so that they can be better. பிள்ளைய வளரும்போது சில பழக்க வழக்கங்கள் பாவனைகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் அப்பப்போ வெட்டி சுத்தம் பண்ணும்போது வளரும் போதே நல்லா வளருவாங்க. And that when they are very little, they don't understand much teaching, so you have to sometimes use the rod, but as they grow you have to do more teaching. அப்படி எப்போ செய்யணும்னா சின்ன வயசா இருக்கும்போது வாய்மொழியா சொன்னா அதிகம் விளங்காம இருக்க போது செய்யணும். பிறகு வளர்ந்து வரும்போது போதனை அதிகம் இருக்க வேண்டும். தலையில பண்ணிட்டு இருக்க கூடாது. 2 வயசு பிள்ளைக்கு பெரிய லெக்சர் கொடுத்துட்டு 20 வயசு பையனை பெரம்பெடுத்துட்டு பின்னால போயிட்டு இருந்தா, that's wrong. See, தவறு அது. You got to use the rod when you have to, and use teaching when you have to. பிரம்ப எப்போது எடுக்கணுமோ அப்போ எடுக்கணும், போதனை எப்போ கொடுக்கணுமோ அப்பதான் அது. The 2-year-old child has to understand things in a very simple way. That is why the rod helps. 2 வயசு பிள்ளை வந்து எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா விளங்கிக்கணும், அதுக்கு தான் அந்த பெரம்பு உதவுது. So he says, oh, this is wrong, that's why I'm getting it. He understands that. He doesn't understand your lecture. நீங்க எவ்வளோ பேசினாலும் விளங்காது, பெரம்பு பார்த்தோன்னா ஓ இதுதானா விளங்கிடும். அவன்கிட்ட போய் நீதிமொழிகளை வாசித்து மகனே என் வார்த்தைகளை கவனினா அவன் கவனிக்க மாட்டான். அவன் அவ்வளோ இஸ் நாட் அப் டு தட் லெவல். அந்த லெவலுக்கு வரல இன்னும். அவன் பட்டுன்னு ஒன்று போட்டான், ஐயோ கரெக்டாக இருக்கிறேன். சரி, அவனை he is immediately obliging, he is obedient. உடனடியே கீழ்ப்படுகிறான் அவன். But when he grows up, he understands. Then you read him Proverbs and teach him and tell him and instruct him. வளரும் போது அவனுக்கு விளங்குது, அப்பா அவனுக்கு சொல்லி கொடுங்க, கற்றுக் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. Right? Christian parents, finally, Christian parents sometimes think that God will raise the children for them or train up their children. கடைசியா கிறிஸ்தவ பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் என் பிள்ளைகளை எனக்காக வளர்த்து தருவார். A lot of people that hear teachings like I am giving will sometimes think like that. என்னுடைய போதனை கேட்கிற நிறைய பேர் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் தப்பா யோசிக்கும் போது. See, that's why I have to bring clarity. அதுதான் ஒரு தெளிவை கொண்டு வரேன் நான். Like one man said, well brother, I'm following that absolutely, I'm praying, I'm confessing, I'm living up to the Lord. The Lord will deal with him. ஒருத்தர் சொன்னா, பிரதர் நீங்க சொல்றது அப்படியே செய்றேன், ஜெபிக்கிறேன், அறிக்கை செய்றேன், அதன் பிறகு கர்த்தர் கிட்ட விட்ட கர்த்தர் பார்த்துப்பார். நீங்க தானே சொன்னீங்கன்னாரு. ஐயோ நான் சொல்ல பிரதர், அறிக்கையெல்லாம் பண்ணுங்க. Then you have to correct him, you have to discipline him, you have to deal with him, you have to chastise him. நீங்க தான் அவனை திருத்தணும், நீங்க தான் அவனை கண்டிக்கணும், நீங்க தான் அவனை சிட்சிக்கணும். Don't confuse this thing. இத போட்டு குழப்பிக்காதீங்க. God didn't say, where does God say I will train up the child for you? உனக்காக பிள்ளைக்கு நான் பயிற்சி கொடுக்கிறேன் எங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். One man said, I just can give birth to the child, but God must raise the child. ஒருத்தர் சொன்னார், நான் பிள்ளைகளை நான் பெற்றெடுக்க தான் முடியும், கர்த்தர் தான் வளர்க்கணும் அப்படின்னு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எங்கேயுமே சொல்ல நான் பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட தான் கொடுத்தாரு. God gave the child to you. கர்த்தர் பிள்ளையை உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கிறார். He said you take care of the child. என்ன சொல்றார், நீ பிள்ளையை கவனிச்சு. Like he gave the garden to Adam, he said you take care of it, guard it, keep it, till it, make it better,
cultivate it. That like that he gave you a family. தோட்டத்தை ஆதாம் கையில கொடுத்து இதை பண்படுத்தி காத்துக்கொள் இன்னும் நல்லா ஆக்குன்னு சொன்னார்ல, அதே போல உங்கள் குடும்பத்தை உங்கள் கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். Adam didn't stand there and say God will make everything grow. ஆதாம் அங்க நின்னுட்டு கர்த்தரே எல்லாவற்றையும் விளைய பண்ணுவார் அப்படின்னு God சொல்லல. said you till it. தேவன் சொன்னா நீ பண்படுத்து. God will make it grow, but you must till it. You have something to grow, do. தேவன் வளர செய்வார், ஆனா வளர செய்யறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும், பண்படுத்தணும். You must plant, you must pour water, then God will make it grow. நீங்க விதைக்கணும், தண்ணீரை ஊற்றணும், கர்த்தர் விளைய செய்வார். So training up a child involves your part. In everything in God's economy, everything involves your part. ஆகவே தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இப்படிதான், எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய பகுதி என்று ஒன்று இருக்கிறது. Whenever you find a Christian who says God will take care of everything, you are finding a wrong type of Christian. That's wrong. There is always two sides. One is God's side, one is the other, our side. பாருங்க, எப்போதுமே ரெண்டு பக்கங்கள் இருக்கு. தேவன் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு. எப்போ ஒரு கிறிஸ்தவர் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு சொல்றாரோ அது தவறு. Some Christians are like that, God will take care of it. சில கிறிஸ்தவங்க அப்படிதான், கர்த்தர் பார்த்து பாருங்க. Some Christians say I will take care of it. சில கிறிஸ்தவங்க நானே பார்த்துக்கிறேன். Either one or the two extremes. ஒன்னு இப்படி இருப்பாங்க, இல்லாட்டி இப்படி இருப்பாங்க. But there is a part I must do, there is a part God does. பாருங்க, நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. What must I do? நான் என்ன செய்ய வேண்டும்? I must pray for my children. நான் என் பிள்ளைக்காக ஜெபிக்கணும். I must chastise the children. நான் பிள்ளையை சிட்சிக்கணும். I must train the children. பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்கணும். I must teach the children. பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். I must confess God's word over them. தேவனுடைய வார்த்தையை அவன் மேல் அறிக்கை செய்யணும். I must have faith for them. அவர்களுக்காக நான் விசுவாசிக்கணும். I must impart this faith by speaking the word to them. வார்த்தைகளை அவர்களிடம் பேசி இந்த விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே நான் கொண்டு வர வேண்டும். Every time I see rebellion, I must deal with it. ஒவ்வொரு முறையும் இந்த முரட்டாட்டத்தை பார்க்கும்போது அதை சரி செய்யணும். Then God joins with me and works to bring them out in the best way. பிறகு கர்த்தர் என்னோடு இணைந்து அதை இன்னும் எவ்வளவு நல்லா செய்ய முடியுமோ அப்படி செய்கிறார். Amen. Amen. As long as a child is under your authority, his training is solely your responsibility. பிள்ளை உங்களுடைய பொறுப்பின் கீழ் இருக்கிற வரையிலே அவனுக்கு பயிற்சி கொடுப்பது உங்களுடைய கடமை. And your responsibility only, is nobody else's responsibility. அது வேற யாருடைய கடமையும் பொறுப்பும் கிடையாது, உங்களுடையதுதான். அவங்க பாட்டிக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. It's your responsibility. அது உங்களுடைய பொறுப்பு. So and so spoiled the child. அவங்க தாங்க என் பிள்ளையை எடுத்துட்டாங்க. The auntie spoiled the child. அத்தை தாங்க எடுத்துட்டாங்க. No. கிடையாது. Your responsibility. You are in charge. நீங்க தான் பொறுப்பு. Amen. Amen. Parents are told train up a child. பெற்றோருக்கு தான் சொல்லப்படுகிறது பிள்ளைக்கு பயிற்சி கொடுங்கள் என்று. Amen. Amen. Let's stand up together. நாம் எல்லாரும் எழுந்து இருப்போம். All right. Well, we'll continue next week. அடுத்த வாரம் நாம் தொடர்வோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Father God, in the name of Jesus we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Thank you Lord for your word. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for this great responsibility that you've given parents. பெற்றோருக்கு நீர் தந்திருக்கிற இந்த மிகப்பெரிய பொறுப்புக்காக ஸ்தோத்திரம். That rebellion is bound up in the heart of a child, but the rod of correction drives it far from him. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கிறது, தண்டனையின் பிரம்பு அதை அவனை விட்டு வெகு தூரம் அகற்றும் என்று சொல்லுகிறது. Every act of rebellion or attitude of rebellion is an opportunity for chastisement. ஒவ்வொரு முரட்டாட்டமும் சிட்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாய் இருக்கிறது. To bring the child under control. அந்த பிள்ளையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர. I pray that these things will come into the hearts of people, parents here as a revelation. இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு வெளிப்பாடாக இங்க இருக்கிற பெற்றோருக்கு உதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். So that their ஜெபிக்கிறேன். families will be blessed and be prosperous. அது மூலமாய் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாய் இருக்கட்டும். Children will learn to honor their parents and honor God and respect and be obedient to God. பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க, தேவனை கனம் பண்ண, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ So கற்றுக்கொள்ளட்டும். that their future will be great. அது மூலமா அவருடைய எதிர்காலம் மிக So பெரிதாக that they will இருக்கட்டும். never lack anything. அது மூலமாய் ஒரு குறையும் So உண்டாகாமல் that these இருக்கட்டும். children will be blessed in everything that they do. இந்த பிள்ளைகள் செய்யற எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் In their ஆண்டவரே. studies, in their future, in their life, they will be well. அவருடைய படிப்பிலே, எதிர்காலத்திலே அவர்கள் நன்றாய் இருக்கட்டும். So that the devil will have no place in their lives. பிசாசுகளுடைய வாழ்க்கையில இடமில்லாமல் போகட்டும் So ஆண்டவரே. that victory and success will be there. வெற்றியும் ஜெயமும் அவர்களுடையதான் இருக்கட்டும். We speak these words over the families, இந்த O God. வார்த்தைகளை குடும்பங்கள் மீது கூறுகிறோம். May they be blessed. அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். They and their descendants be blessed. இவர்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். May God have all the glory and honor and praise. தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.